எடுக்கின்றோம். அறியாமை மனிதனுடைய இயல்பானது எப்படின்னா, தனக்குள்ள என்ன சக்தி இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் பிறருடைய சக்தியை பற்றியே பேசுவோம். இது இயல்பாக ஆகிப்போச்சு. இவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ ஆற்றல் இருக்குதுன்னு இவன் அறியறதே கிடையாது. அவர் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப பலசாலிங்க, அவர் ரொம்ப புத்திசாலிங்க, அவர் பெரிய பணக்காரங்கன்னு மற்றவனை பற்றியே பேசி பழகிட்டான். மனுஷனுக்கு மனுஷனே மற்றவனை பற்றி பேசும்போது மனிதனுடைய பார்வைக்கு எட்டாத இறைவனை எப்படி பார்ப்பான்? அதனால் அவன் வெளியே தான் தேடுவான், புறத்தில் தான் தேடுவான், அகத்தில் தேட மாட்டான். ஆனால் நம்ம சொல்கிறது என்ன, புறத்தில் இறைவனே இல்லை, அகத்தில் தான் இருக்கிறான். இந்த இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் நீ இருப்ப, இறைவன் உன்னை விட்டு போகும்போது நீயே இருக்க மாட்டே அப்படின்றோம். அப்போது அகத்தில் தேடுறது தான் நம்ம சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். ஆனால் இங்கே வரான், உபதேசம் வாங்குறான், ஒரு உபதேசம் வாங்குறான், அவன் மனசு கொஞ்சம் மாறினவுடனே மறுமாசத்துலேருந்து வர்றதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வருது. இப்போ அவர் கூட கேட்டார், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமான்னு. குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தா ஸ்கூலுக்கு போகாது. அவர் அறியாமையில் பேசுகிறாரு, அது நமக்கு நல்லா தெரியுது. அவருக்கு ஆதங்கம், குழந்தைங்களும் இதில் வரணுன்ற ஆதங்கம். ஆனால் இதில் வந்துடுச்சுன்னா படிப்புக்கு போகாது. பெற்றவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்சு அவன் பின்னாடி வாழ்க்கையில் பெரிய பணக்காரன் ஆகணும்னு விரும்பி படிக்க வைக்கும்போது இதில் வந்தால் நான் ஒன்றுத்துக்கு உதவாதான் கடவுளை மட்டும்தான் தேடின்னு இருப்பான், உலக விஷயத்தை தேட மாட்டான். அப்போ எந்த பெற்றவங்க இதில் விடுவாங்க? எந்த ஒரு விஷயமும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பழகி வைக்கணும்னா முதல்ல நம்ம அதை பழகணும். நம்ம அதை பழகினா தான் அந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளை பின்தொடர் வாழையடி வாழைன்னு எதுக்கு சொல்லிக்கிறான்? முன்ன பேர் போகிற ஏறு சரியாக போச்சுன்னா தான் பின்னாடி போகிற ஏறு சரியாக போகும்னு எதுக்கு சொல்லி வச்சுக்கிறான்? நம்ம சரியாக இருந்தோம்னா தான் நம்ம வம்சம் சரியாக வரும், நம்ம வாரிசுகள் சரியாக வரும். நம்மளே சரி இல்லாமல் தடுமாறினோம்னா நம்ம குழந்தைங்களும் தடுமாறிடும். அப்போ முதல்ல பெற்றவங்க சீராக பழக கற்றுக்கணும், நல்ல விஷயத்தையே பேசணும், நல்ல இடத்துக்கே போகணும், நல்லவங்க கிட்டவே பழகணும். அப்படி பழகும் போது அந்த குழந்தைங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நம்மளே 4 கெட்ட இடத்துக்கு போனோம்னா அந்த குழந்தைங்க அதில் வரும்போது அதுங்களும் கெட்டு போயிடும். இதை பெற்றவங்க ஒவ்வொருத்தரும் கண்காணிப்பாக குழந்தைங்களை கவனிக்கணும். ஆசைன்ற பேரில், பாசம்ன்ற பேரில் குழந்தைங்களை கண்டபடி விட்டுடுறாங்க சில பேர். ரொம்ப வருத்தமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஆனால் பெற்றவங்களுக்கு பாசத்தை குழந்தைங்க கிட்ட காட்டிடக்கூடாது, மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு செயல்களை மட்டும் செய்யணும். அப்படி செய்யும்போது அந்த குழந்தைங்க கெடாது. பாசம்ன்ற முறையில் அதுங்களை காட்டி அதுங்கக்கிட்டவே காட்டி அதுங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ஆகிய நம்மளே தேடி கொடுத்துடக்கூடாது. எல்லாரும் குழந்தைங்களை சீராக வளர்க்கணும், நல்ல பாதையில் வளர்க்கணும். அதுதான் உங்களுக்கு பின்னாடி ஆதரவாக இருக்கும். அதுக்கு கெட்ட வழியில் போச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி நடு ரோட்டில் விட்டுவிடும் நம்மளை. இன்றைக்கி அதனால தான் அனாதை ஆசிரமங்க அதிகமாகி போச்சு. காரணம் அந்த குழந்தைங்க கிட்ட பாசம்ன்றது இல்லாமல் போயிடுச்சு. அந்த பாசத்தை வளர்க்க கற்றுங்க. பெற்றவங்க அந்த பாசத்தை வளர்த்தீங்கன்னா பின்னாடி வர குழந்தை ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். அதுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா உங்கள் வம்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு அது பின்னாடி உதவியாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவும் பேசுகிறேன். சொல்லுங்கள் சாமி. இந்திரியங்களையும் மனதையும் எப்படி அடக்குவது? ஒரு மனிதன் இந்திரியங்களை தானாகவே அடக்கிட்டான், மனசு தானாகவே அடங்கிடும். ஏன்னா இந்திரியங்களினுடைய இயக்கத்தால் தான் மனம்ன்றதே ஒன்று இருக்குது. மனம்ன்றதே ஒரு பொய்ப்பொருள். கண் இருக்குது நிஜம், காது இருக்குது நிஜம், மூக்கு இருக்குது நிஜம், மனம் வாய் இருக்குது நிஜம், உடல் இருக்குது நிஜம். ஆனால் மனம் இருக்குது நிஜமானா இல்லை, மனம்ன்றதே ஒன்று கிடையாது. ஆனால் இருக்குது, அது இருந்து நம்மளை இயக்குது இந்த உலக விஷயத்தில். அதே மனம்தான் கடவுள் விஷயத்துக்கும் வழிகாட்டுது. அப்போது அந்த மனமாகப்பட்டது வெளியே போக விடாமல் உள்ளுக்குள்ளே நிறுத்தணும்னா அது நல்ல வழிக்கு போக விரும்பும். வெளியே விட்டோம்னா அது பல வழியில் பாழாக போயிடும். அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார், ஆரியன் நல்லான்னார். ஆரியன்னா ஏதோ ஐயருன்னு நினச்சிக்காதீங்க. ஆரியன்னா ஆன்மா, ஆரியன்னா ஒழுக்கமானவன், ஆரியன்னா சுத்தமான பொருள். கடவுளுக்கும் ஆரியன் ஒரு பேர் உண்டு. அப்போது ஆன்மாவாகப்பட்டது சுத்த பொருள் அது. அதனால் ஆரியன் நல்லான். குதிரை 5 உண்டுன்னாரு, மெய்வாய் கண் மூக்கு செவி 5 பஞ்சபூதங்கள் இருக்குது. அது ஒரு திசையில் 5 பயணம் பண்ணுச்சுன்னா ஆன்மாவுக்கு பலன் உண்டு. ஆனால் 5 பல வழியில் பயணம் பண்ணும்போது ஆன்மாவுக்கு நஷ்டம் உண்டு. அப்போது இந்த 5 பஞ்சபூதங்களும் எதை வச்சு இயக்குதுன்னா மனத்தை வச்சு இயக்குது. மனம் பஞ்சபூதங்களை இயக்குது.
ஆன்மாக்கு தொடர்பு இல்லாமல் போகுது. அதனால் மனுஷன் கெட்டு போக வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால் சொல்கிறார், ஆரியன் நல்லான் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை. அதை கட்டி போடுறதுக்கு தர்மசாலி எவனும் இல்லைடான்னார். அப்போ என்ன சாமி பண்ணணும்? நல்ல குரு கிட்ட போ, சொல்லப்படி கேளு, அப்போ அடங்கிட்டு வர்றார். அதனால் சொல்கிறான், ஆரியன் நல்லான் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே என்னார். சரியான குரு கிட்ட போய் அவர் சொன்னபடி நடந்துக்கினீன்னா அதை சேர்த்து பிடிச்சி நான் நின்றுடண்டா, இல்லைன்னா அதை திசையில் அது ஓடும், வாழ்க்கை சின்ன பண்ணமாக போயிடும் அப்படின்றார். அப்போது நம்ம ஒரு நல்ல குரு கிட்ட போகணும். குரு கிட்ட போகிறதால அதெல்லாம் அடங்கிடாது, அது மூடத்தானம். அது குரு சொன்னபடி நடந்தால்தான் அடக்குமே தவிர, நான் இந்த குரு கிட்ட போனேங்க, அந்த கோயிலுக்கு போனேங்க, எனக்கு எல்லாம் படிப்பீங்க, அது முட்டாள்தானம், அது அடங்கவே அடங்காது. அதனால் அப்படி போனீங்கன்னா இந்த இந்திரியங்கள் அடங்கிடும். இந்திரியங்கள் அடங்கினா மனம் அடங்கிடும். மனம் அடங்கினா ஆன்மா தரிசனம் கிடைக்கும். ஆன்மா தரிசனம் கிடைச்சா இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும். சாமி சுவாமி, மனத்தை நாம் எப்படி உள்முகமாக திருப்ப முடியும்? புலன்கள் ஒரு இடத்துல பேசுகிறோம், வாய் பேசிக்கினே இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு சவுண்டு வருது, காது கேட்டுக்கினே இருக்குது. இன்னொருத்தர் போகிறாங்க, கண்ணு பார்த்துக்கினே இருக்குது. ஒருத்தர் ஏதோ செய்தாங்க, வாசனை மூக்கு மோர்ந்துக்கினே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தனித்தனியான பொருளாக இருக்குது. அதனால் அது வேலையை அது செய்துங்குது. இந்த 5 புலனையும் ஒரு வழிக்கு கொண்டாடணும்னா ஒரு குரு வேணும். குரு இல்லாமல் அதை கொண்டாட முடியாது. அப்படி கொண்டுன்னு வந்துட்டா அது எந்த வேறு இயக்கத்துக்கே போகாது. அப்போ குரு சொன்னது மட்டுமே அது செய்யும். அப்படி செய்யும்போது மனம் உள்முகமாக போகும், வெளிமுகமாக இருக்காது. உள்முகமாக போச்சுன்னா அதனுடைய செயல்பாடுகளுக்கும் வெளிமுகமாக இருக்கிற செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெளிமுகமாக இருந்ததுன்னா பல செயல்களை செய்யும், பல விதத்தில் அது தீமையும் செய்யும், பல விதத்தில் நன்மையும் செய்யும். ஆனால் அது உள்முகமாக போயிடுச்சுன்னா தீமை என்ற பேச்சுக்கே இடமில்லை, நன்மை மட்டுமே செய்யும். ஆனால் வருமானம் கிடைக்காது. வெளி உலகத்தில் நீ 4 இடம் போனால் தான் 4 ரூபா சம்பாதிக்க முடியும். நான் ஒரே இடத்துல உட்காந்துக்கிறேன்னா 10 ரூபா கிடைக்குமா? உனக்கு கிடைக்காது. அப்போது மனித வர்க்கம் வெளிமுகமாக சுற்றி பணம் என்ற ஆசையில் பாழாய்க்கின்னு இருக்கிறோம். அதை உள்முகமாக திருப்ப முடிஞ்சால் அவனுடைய வாழ்க்கை வறுமைக்கு போயிடுது. அதனால் யாரும் இதுக்கு வர முடியல. அதனால் அது உள்முகமாக போகணுன்னா 5 பஞ்சபூதத்தையும் ஒன்றாக்கணும். யோகம் யாகம் அப்படின்றோம். யாகம்ன்றது என்னன்னா, ஒரு நெருப்பை கொளுத்தி, ஒரு தொட்டியை கட்டி அதில் நெருப்பை கொளுத்தி உன்னுடைய பொருள்கள்லாம் போட்டு அந்த தீயில அழிக்கிறது யாகம். அதே தீயை உள்ள மூட்டி ஐம்புலனுடைய ஆசையை அழிக்கிறது யோகம். அப்போ யோகம்னா அதனுடைய நிலை என்ன அப்படின்னா, 5 பஞ்சபூதம் தனித்தனியாக இருக்கிறத ஒன்று சேர்த்தல் தான் யோகம். அந்த யோகத்தை சரியான முறையில் கையாண்டால் மட்டும்தான் அது ஒன்று சேரும், இல்லைன்னா சேராது. அப்போது எந்த வேலையை ஒன்றா செய்யுங்க, எந்த தொழில் ஒன்றா செய்யுங்க, எவ்வளோ பணம் ஒன்றா சம்பாதிங்க, தப்பே இல்லை. உலகத்துக்கு பணம் அவசியம். பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, இல்லையா? ஆனால் எல்லா நேரமும் பணம் தான் வாழ்க்கைன்னு ஆகிடக்கூடாது. ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடுங்க. பணத்தை விட வாழ்க்கையை விட உயர்ந்தது கடவுள் இருக்குது. அதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கலாம். 24 மணி நேரங்குது, 2 மணி நேரம் இறைவனுக்காக ஒதுக்குங்க, மீதி நேரம் உங்களுக்காக செலவு பண்ணுங்க. அப்போ தப்பு இல்லை. அதனால் அப்படி இருந்தீங்கன்னா அது உள்முகமாக போயிடும். சரி ஐயா, எனக்கு எதுவும் கேள்வி எதுவும் இல்லைங்க ஐயா. சரி, நான் யூடியூப்பில் நிறையாவே நீங்கள் நடத்தின நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டேன். சரி. அதுவே எனக்கு ஐயாவை பார்க்கணும், உபதேசம் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் 2.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஐயா. ப்ரோக்ராம் பார்த்து வரணும்னு நான் ரொம்ப ஏக்கமாக இருந்தது. இன்னைக்கு தான் எனக்கு முடிஞ்சுது. ஐயாவுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன வழிபாட்டில் இருந்தீங்க? நாங்கள் உழவாரப்பணிக்கு போவோம், சிவனடியார், அப்புறம் ஜீவ சமாதிக்கெலாம் போய் அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணுவோம். சரி. நைவேத்தியம் படைப்போம். அண்ணாமலையார் கோயிலுக்கு மூலஸ்தானம் வரையும் போவோங்க ஐயா. சரி. அப்புறம் எல்லா நிகழ்ச்சிக்கும் கலந்துக்குவோம். பௌர்ணமி அது இதுக்குன்னு போவோம். சரி. உழவாரப்பணி மெயினாக அடியார் கூட்டத்தோடு போயிருக்கோம். சரி.
கோயிலெலாம் சிதிலம் அடைஞ்ச கோயிலெலாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி அபிஷேகம் அலங்காரம் பண்ணிட்டு வருவோம். அதுதாங்க ஐயா நாங்கள் செஞ்சதெல்லாம். அப்புறம் யூடியூப் மூலிமா அவங்கள பார்த்தோம். எங்களுக்கு அந்த தரிசனம் கிடச்சிது. உத்ராட்சம் பண்ணி தங்கத்தில் போட்டிருந்தோம், என் பையனுக்கு வெள்ளியில் போட்டிருந்தோம் சிவா. அதெல்லாம் கழட்டிட்டோம். கழட்டிட்டு நெத்தியில் நீர் மட்டும்தான் இடாத இருக்க முடியல. நெத்தியில் நீர் இட்டுக்கிறேன், பசங்களும் இட்டுக்கிறாங்க. ஐயாவை பார்க்கணுன்னு ஒரே ஏக்கம் எண்ணம். அது நிறைவேறிச்சுன்ற ஒரு சந்தோஷம் அதிகமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்தம்மா திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க குடும்பமே சிவத்தொண்டு செய்கிறாங்க. உத்ராட்சம் இந்த மேலே போட்டுக்கிற ஆபரணங்கள்லாம் போட்டுக்கின்னு அவங்க அந்த தொண்டு செய்துன்றாங்க. நம்ம வீடியோவை பார்த்த பிறகு அந்த மேலே போட்டிருந்த காட்சி பொருளெல்லாம் கழட்டிட்டாங்க. கழட்டிட்டு இப்போ உள்ளுக்குள்ளே தேடணும் அப்படின்றதுக்காக அவங்க இங்கே நம்மக்கிட்ட இன்றைக்கி உபதேசம் வாங்கியிருக்காங்க. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் ஒருத்தன் அடையாளம் காட்டுறதுக்காக போட்டுக்கிற விஷயந்தான் மேலே போடுறது. ஆனால் உண்மைக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே தேடணும். இறைவன்ற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் இறைவன் இருக்கிறான். அதை வெளியே புறத்தில் தேடுறதால ஒரு பயனும் கிடையாது. அது ஒரு மனசாந்தி அவ்வளோதான் கிடைக்குமே தவிர அதனுடைய இறைவனுடைய முழு பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாது, அறியவும் முடியாது. ஆனால் அகத்தில் தேடினீங்கன்னா இறைவனை மனசாந்தியும் கிடைக்கும், மன அமைதியும் கிடைக்கும், இறைவனுடைய காட்சியும் கிடைக்கும். இதுக்காக தான் இவ்வளோ ஆசிரமங்கள் கட்டி இவ்வளோ வருஷமாகவும் இவ்வளோ உபதேசங்கள் கொடுத்து இவ்வளோ பேரை உருவாக்கிக்கின்னு இருக்கிறோம். காரணம் என்னன்னா, உண்மையை உணரணும். எந்த மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கிறது இயற்கை கிடையாது. ஜாதின்றது மனுஷன் வச்சுக்கிறது இயற்கை கிடையாது. ஆனால் கடவுள்ன்றது இயற்கை, தன்னுடைய ஆன்மான்றது இயற்கை. இதை அறியறது தான் கடவுளுடைய வழிபாடை தவிர மதத்தில் சுற்றுறதோ இல்லை தொண்டுகள் செய்யறதுனால ஒரு கடவுளை அறியவே முடியாது. கடவுளை அறியணும்னா நீ முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உன்னையே தெரியாத அட்ரஸாக கொடுத்துக்கிறாரு கடவுள், நான் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் வந்து பாருங்கன்னு. இது மன ஆதங்கத்தில் இந்த கோயிலுக்கு போகிறது அந்த கோயிலுக்கு போகிறது இப்படி போயின்னு இருக்கிறீங்க. ஆனால் உண்மையான இறைவனை அடையணும்னு மனசில் அந்த ஏக்கம் இருந்ததுன்னா எல்லாருமே தனக்குள்ள தான் யார், கண்ணா மூக்கா தலையா வாயா உடம்பா, எது நான் சொல்லிடுறோமே, எது நான், அந்த நான்ன்றதை நம்ம தேடணும். அப்படின்னு தேடும்போது தான் கடவுள்ன்றதை அறியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால தான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன், இவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். இதையெல்லாம் கேட்டு உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை. அது போன மாதம் நிறைய பேர் நம்ம ஆசிரமத்தில் பூநூல் போட்டிருந்தாங்க. இந்த பூநூல் போட்டுக்கிறதாலையோ உத்ராட்சம் போட்டுக்கிறதாலையோ ஒரு பயணங்க. இது அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு தான் அடையாளமாக இருக்குமே தவிர நிஜத்தில் காட்ட முடியாது. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், ஒரு பாடலில் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். பருத்தி நூல் முறிக்க விட்டு பஞ்சி ஓதும் மாந்தரே, துரித்து நூல் முறிக்க விட்டு துன்பம் நீக்க வல்லாரேன்னு. மேலே போட்டுக்கிற நூல் ஒரு அடையாளம், உள்ளே இருக்கிற உயிர் இப்படி இருக்குது, தொடர்ச்சியாக இருக்குது. ஆரம்னு வாங்க, பூக்கடியில் போனீங்கன்னா மாலைன்னா தனித்தனியாக இருக்கும், ஆரம்னா ரவுண்டாக இருக்கும். அந்த ஆரம் மாதிரி இருக்கிறது தான் பூநூல். பூநூலினுடைய அடையாளம் என்ன, உயிர் தொடர்ச்சியாக இருக்குது, விட்டு போச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோம். அதனால் இந்த மேலே பஞ்சில் செய்த நூலை போட்டுன்னு தெரியறதால ஒரு பயணம் இல்லை, இது அடையாளம்தான். ஆனால் உள்ளே இருக்கிற நூலை முறிக்க விடுங்க, அது உங்கள் துன்பத்தெல்லாம் நீக்கிடும், உங்களுக்கு காவலாகவும் இருக்கும், மோட்சத்துக்கு வழியும் வகுக்கும் தான் இவ்வளோ வீடியோவிலையும் சொல்லின்னு இருக்கிறேன். இதை பின்பற்றி நடந்தால் பரவாயில்ல. எந்த வேஷத்தாலையும் இறைவனை அடையவே முடியாது, எந்த மதத்தாலையும் இறைவனை அடையவே முடியாது. உன் மனசாலையும் உனக்குள்ளேயே நீ தேடினா தான் இறைவனை அடைய முடியுமே தவிர ஜாதியோ மதத்தாலேயோ கடவுளை அறியவே முடியாது. ஜாதி மதம்ன்றது தனக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும், தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக ஜாதிகளை வளர்த்துக்கின்னு மதங்களை வளர்த்துங்கிறான். மதத்தை கும்பிட்றவனுக்கு கடவுள் கிடையாது, கடவுளை கும்பிட்றவனுக்கு மதம் கிடையாது. அதனால் கடவுளை தேடுற, உண்மையாக கடவுளை தேடுறவனுக்கு ஜாதி மதம் கடந்து நிற்கணும். இன்னைக்கு உலகத்தில் நிறைய ஆன்மீகவாதிகள் மக்களை கவர்ந்து தனக்கு ஒரு ரசிகர் மன்றம் வச்சுக்கிற மாதிரி அவங்கவுங்க ஒரு மடத்தையும் ஒரு அமைப்பையும் ஏற்படுத்திட்டு மக்களை ஒரு மாயையில் இழுத்துட்டு போகிறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் அறிவை உன்னல் பெருக்கோ, ஞானத்தை அதிகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி தரீங்க. அப்படிப்பட்ட நிலையில்
ஐயா, இந்த உபதேசங்கள் அவங்களுடைய அறிவையும் திறனையும் மேம்படுத்தக்கூடியது அப்படின்னு நீங்கள் நிறைய சமயத்தில் சொல்லியிருக்கீங்க. இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க ஐயா. இந்த மனிதனுடைய மூச்சுமா இந்த வயிற்றுக்கும் மூக்குக்குமே போய் பழம் போயிடும். ஆனால் இந்த ஆன்மீகத்தில் இந்த யோக பாதையில் வந்தால் தான் அவனுடைய மூச்சு மடைமாறின்னு பேர். அது போகிற வழியை விட்டுட்டு வேற வழியில் போகும். இதுக்கு ரோசகம், கும்பகம், பூரகம்னு பேர். இந்த மூச்சாகப்பட்டது நல்லா வலிக்கணும். வலிச்ச மூச்சை நிறுத்தணும். வலிக்கிறது 16 வலிக்கும். யாருன்னா போய் வலிச்சிட்டு போறீங்க, பேதி ஆகிடும். இது 4 அடிவில் பழகணுமே தவிர 8 1 16 சொன்னார்னு போய் பண்ணி போட்டு அப்புறம் ஏமல் வச்சுக்காதீங்க. அதனால இது 16 வலிக்கணும். இதுக்கு பூரகம்னு பேர். அந்த வலிச்ச மூச்சை வெளியே விடாமல் நிறுத்தணும். அதுக்கு பேர் கும்பகம்னு பேர். அந்த நிறுத்தின மூச்சை முள்ள வெளியே விடணும். ஹான்னு விட்டுறக்கூடாது, முள்ளமாக விடணும். அதுக்கு பேர் ரோசம். இப்போ இந்த கும்பகம் பண்ணுறதால போய்க்கணும் வந்துக்கணும் தான் நல்லா தான் இருந்தோம் நம்ம. இதை ஏன் கும்பகம் பண்ணணும் அப்படின்னா இது பாதை மாறும். அப்போ இந்த கும்பகம் ஆகும்போது இடுப்புக்கு கீழே போய் இந்த பாடம் பண்ணும்போது தெரியும். ஓ இம் ஓ இம் என்னும்போது பின்னாடி இடுப்பு போய் வரும். சதை போய் வரும். அந்த உள்ள ஏறுற சூட்டினுடைய விளைவு மேலே முத்தா அந்த இடுப்புல வேர்வைக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரியா செய்யறோம் அப்படின்னு. அப்போ அந்த காற்றாகப்பட்டது அது முதுகு தண்டு வழியா ஏறி தலைக்கு வந்தால் உன்னுடைய அறிவு தெளிவு வரும். நீ ஒன்றும் கடவுளை அடைஞ்சு ஒன்றும் சாதிக்க போறதில்ல. ஆனால் தெளிவானவனை வாழணும்னா இந்த பாதை அவசியம். இதைதான் சொன்னார். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருக்கே கபாலம் ஏற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் மறுத்தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே. கடவுள் என்றதை உனக்குள்ள வச்சுக்கணும். கோடி கோடியா செலவு பண்ண காலம் ஃபுல்லா வாழ்நாள் ஃபுல்லா சுற்றி செத்து போனியாட பார்க்க முடியாது. ஆனால் அந்த கடவுளை பார்க்கணுன்னா நீ உனக்குள்ளேயே தேடினா கடவுளை பார்த்துடலாமே. ஆனால் ஊரெல்லாம் சுற்றி வீணா போனியே எண்ண முடியாத சாவாய் போயிருக்குது அப்படின்னார். அதனால சொன்னார், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி போன மாந்தர்கள் கோடி எண்ணிருந்த கோடி வந்தார். அப்போ இந்த மூச்சாகப்பட்டது உன் அறிவு தலைக்கு போகும்போது அறிவு தெளிவு வரும். எது உண்மை எது பொய்ன்ற தெளிவு உன் அறிவு வேலை செய்யும். இல்லைன்னா அறிவு மங்கி. அதுக்காக இதை சொல்லி கொடுக்குறோம். ஐயா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு பேசும்போது அதில் ஒரு செய்தியை படித்தேன். நீங்கள் செய்த இந்த யோகம், இந்த பயிற்சிகள், உங்களுடைய கடினமான அந்த ஐசிஎஃப் என்ஜின் கட்டுமான பணியின் போது எல்லாரும் நிறைய பேர் கண் பாதிக்கப்பட்டாங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டாங்க, புற்றுநோய் கோளாறுகள் இருந்தது, சீக்கிரமாக இறந்துபட்டாங்க. ஆனால் இன்றும் நான் உடல்நலத்தோடு தொடர்ந்தேன். எனக்கு இந்த பயிற்சிகள் எனக்கு என்னுடைய உடல்நலனை கொடுத்தது அப்படிங்கிறது. அதே மாதிரி யாருக்கும் தெரியாத நுட்பங்களை இதை நான் தனியாக எல்லாருக்கும் படித்தவங்களுக்கே என்ஜினியர்களுக்கே நான் விளக்கியிருக்கேன். பிளான் போட்டு நான் அதனுடைய ஒரு வண்டி வந்ததுனாமா அந்த வண்டி எந்த வண்டி மாடல் வண்டி போட்டோ அதுக்கு ஒரு டிராயிங் வரும். அந்த டிராயிங் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். நமக்கு தமிழே தத்துக்காப்பத்துக்கா படிக்க தெரியாது. நான் எங்கே இங்கிலீஷ் படிக்கிறது. ஆனால் அந்த டிராயிங்கை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு மத்தியானம் வரும்போது மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுக்க கெடுக்க மாட்டேன். பேப்பருங்க வாங்கிட்டு வச்சுக்கின்னு ஒரு பாட்டாக அதை டிராயிங் பண்ணுவோம். அந்த டிராயிங் பண்ணி நாளைக்கு என்ன வேலை செய்யணும் அந்த ஒரு பேப்பர் எடுத்து போனால் போதும். அது மொத்தம் அந்த வண்டியினுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேப்பர் வரும். அந்த 20 பேப்பர் அந்த டிராயிங்கை வச்சுன்னு நாங்கள் வெளியே பண்ணும்போது நெருப்பட்டு எரிஞ்சு போடுவோம். அதனால் அந்த பேப்பரை போட்டு வச்சுருவோம். ஒரு ஸ்கெட்ச் போட்டு இருப்பேன். இந்த வேலை இது பேர் இது இந்தந்த ஐட்டம் இந்தந்த அளவு அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம். அதை செய்ய தெரியாதவங்க கூட எங்கிட்ட அந்த பேப்பரை வாங்கிட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு செய்வாங்க. அதனால தான் ஒரு பெரிய ஆஃபீஸர் ரவிச்சந்திரன் பிராமின் அவர் சொல்லுவார், சேத்துல முழிச்ச செந்தாமரை நிட்டானி. ஏன்னு சொன்னால் அந்த அண்டர்பிரேமில் படிக்காதவன் ஃபிட்டராக இருக்கவே முடியாது, வெல்டராக இருக்க முடியாது. ஏன்னா ஃபிட்டர்ன்றது மெஷர்மெண்ட் பார்க்கணும். அந்த வெல்டருக்கு நீ மெஷர்மெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா தான் அவன் வெல்டு பண்ணுவான். நீ ஒரு புள்ளி இங்கே தவறாகி போச்சுன்னா அதை வண்டி திருப்பிட்ட உடனே எந்த பொருளையும் மாட்ட முடியாது. அதனால எல்லாமே தவு கணக்கு, மயிரழ கணக்கு தான் ட்ரில்லிங் எல்லாம். அதை நான் சாதாரணமாக செய்துன்னு எங்கிட்ட நிறைய சைடருங்க உருவானாங்க அதில். ஆனால் ஒரு பெருமை என்னன்னா எல்லாத்துலேயும் சைடர் இருந்தாங்க.
டெய்லர் வேலை நிறைய சீடரு. ஏன்னா டெய்லருங்கன்னா நான் பேண்ட் ஷர்ட் தாங்க எனக்கு தெரியும், என் பொண்டாட்டி ஜாக்கெட் கூட கூலி கொடுத்தாங்க தைக்கிறேன். இல்லைன்னா நான் லேடிஸ் வேலை தாங்க எனக்கு தெரியும், எனக்கு பேண்ட் ஷர்ட்டை நான் வெளியே தாங்க கொடுத்து தைக்கிறேன். நான் அப்படியே சூட்டு வரைக்கும் தைச்சேன், எல்லாரும் கல்யாணத்துக்கு போட்டு தைச்சு கொடுக்குறேன். அப்படி தைய வேலையில் நான் ஒரு முதன்மையாக இருந்ததால் அதுலேயும் நிறைய சீடர் இருந்தாங்க. ஒர்க் ஷாப்பு வேலையில் அது மாதிரி நுணுக்கமான வேலைகளை செய்யும்போது எந்த வேலையும் மற்றவனால் செய்ய முடியாதுன்ற வேலையை நான் போய் உட்காந்து செய்திருப்பேன். அதனால ஒர்க் ஷாப்பில் நல்ல மரியாதை ரிட்டையர்ட் ஆகுது வரைக்கும். இந்த ஆன்மீகத்தையும் எதையும் அறிவு கேட்ட மாதிரி பேசிக்கிறேன். இங்கேயும் ஒரு கூட்டம் வச்சுருக்கிறேன். இந்த ஞானம் தேடுறதுக்காக செய்யணும்னு நினைக்கிற ஒரு செயல்ல தெளிவு வரும் உபதேசத்துல. ஐயா இந்த கேட்கிறேன் ஐயா, வெறும் வெற்றி பெறத்துக்கு மட்டும் இல்லை, ஞானம் அடையறதுக்கோ வெற்றி பெறத்துக்கு மட்டும் இல்லை, அறிவு தெளிவோட செய்தொழில பெரிய ஆளா வர்றதுக்கோ இந்த யோக முறை அவசியம். ஐசிஎஃப்ல இருக்கிறதுலே 2 ஷாப் பெருசு. ஒன்று பி ஷாப் பெருசு, அண்டர்பிரைம் செய்யும். இன்னொன்று தச்சு ஷாப் பெருசு, அது அசம் வேலையிருந்து சின்ன சின்ன மெட்டீரியல்லாம் போடுறது. அந்த பி ஷாப்பினுடைய நிலை என்னென்னா, நீ நேராக போயிட்டு வெளியே வந்தால் ராத்திரி தூங்க மாட்டேன், கண்ணு எரிச்சல் வரும். இந்த வெல்டிங் போடுறது அவ்வளோ புகை இருக்கும். என்கிட்ட 6 வெல்டர் கொடுப்பாங்க, 3 பெட்ரோல் கொடுப்பாங்க. இவங்களை வச்சு நான் வேலை வாங்கணும், ஒரு கோட்டா ஒரு செய்யணும். அப்போது இந்த புகையாகப்பட்டது முதல்ல ஆர்க்கில் வெல்ட் பண்ணியிருந்தோம். ஆர்க்கில் வெல்டு பண்ணும்போது கண் எரிச்சல் வரும், ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லாதான். இந்த CO2 வெல்டு அதனுடைய விளைவு என்னென்னா, உடைக்கவே முடியாது ஒரு வெல்டு பண்ணிக்கணும். அதுக்காக அந்த வெல்டு போட்டான். ஆனால் வண்டி ஓடிக்க முடியாது, மனுஷன் ஓடிடுவான். அப்போது அந்த வெல்டு வந்த உடனே என்ன போச்சுன்னா, அந்த புகை உள்ள எல்லா பாதுகாப்பு பொருளும் கொடுக்குறோம், ஆனால் எதையும் மீறி அது போக முடியும். அது போகும்போது கண் பார்வை போயிடும், பல்லெல்லாம் கொட்டிடும், ஹார்ட் அட்டாக் கம்பல்சரி. இப்படி இதனால தான் என் கூட வேலை செய்த யாருமே இல்லை. எல்லாரும் வேலை செய்யும்போது கண்ணாடி போட்டுன்னு தான் வேலை செய்வாங்க. நம்ம கூட வேலை செய்த ஒருத்தர் இருக்கிற உட்காந்துங்கிறாருங்க டேபிள்ல. எல்லாரும் அந்த பீ ஷாப்ல கண்ணாடி போடாம சும்மா கூட போக மாட்டோம். கண்ணாடி போடாம அந்த வேலை செய்யவே முடியாது, அந்த வெளிச்சம். ஆனா வாழ்நாள் ஃபுல்லா 40 வருஷமா கண்ணாடி இல்லாதான் நான் வேலை செய்வேன். ஏன் கண்ணாடி இல்லைன்னா, கண்ணாடி போட்டேன்னா அந்த வேர்வை வந்து கண்ணாடியில் பட்டுடும், பட்டு போச்சுன்னா மார்க்கு தெரியாது. அதனால நான் கண்ணாடி போடாமையே வேலை செய்தேன் 40 வருஷம். ஆனா இன்னமும் கண்ணாடி இல்லாதான் பேசிக்கிறேன், கண்ணாடி இல்லாதான் வண்டி ஓட்டுறேன். அதனால எல்லா பாதுகாப்பும் பண்ணி வச்சவங்க ஒரு ஆளும் என் கூட வேலை செய்வீங்க. எல்லாம் வேலை செய்யும் போது பாதி பேர் இறந்துட்டாங்க, வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகி பாதி பேர் ரிட்டையர்ட் ஆகி 1 மாதம் 2 மாதம் 6 மாதத்துக்கு இறந்துட்டாங்க. ஆனா நான் இவ்வளோ காலமாக கத்தின்னு கிடக்கிறேன், இவ்வளோ கத்தின்னுக்கிறேன், கண்ணாடி இல்லாத படிக்கிறேன், கண்ணாடி இல்லாத நடக்கிறேன் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் தளர்ச்சி ஆச்சு. அது வயசினுடைய காரணம், உழைப்பினுடைய காரணம். ஆனால் என் மனம் தளர்ச்சி அடையவே இல்லை, இன்னும் இளமையாக தான் இருக்குது. அதே நேரத்தில் என்னுடைய செயல் இன்னும் இளமையாக தான் இருக்குது, உடல் தளர்ச்சி. அதனால இந்த பாடத்தினுடைய விளைவு என்னை இன்னும் உயிரோடு வைக்கிறது. இல்லைன்னா அந்த தொழிலுக்கு நான் எல்லாருக்கும் முன்னே சேர்த்துருக்கேன். அப்போல வலிமையான பாடம். அவர் சரவணன் அவங்க உட்காந்துங்கிறாரு. கொஞ்சோண்டு அந்த 9ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 2ஆம் மாதம் வரைக்கும் அவர் வேலைக்கே சரியாக வர முடியாது. அந்த வீசிங் அவ்வளோ வீசிங் வந்துடும். டெய்லி டாக்டர்கிட்ட ராத்திரியில் தூங்கும்போது அந்த உரியது. நம்மக்கிட்ட வந்த பிறகு அது வீசிங்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. காரணம் வீசிங் வர்றதுன்னா நுரையீரல் சூடு இல்லையா? வீசிங்க போகிறதுக்கு நுரையீரல் தெரியும். நான் போன வருஷம் மார்ச் மாதத்துக்கு முன்னே சொன்னேன், கொரோனாவை பற்றி யாருமே பயப்படாத, நம்ம ஆசிரியர் சீடர்களுக்கு யாருக்குமே வராது. உலகம் ஃபுல்லாக இருக்கிற சீடர்களுக்கு யாருமே கொரோனா சொல்லல. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ பேர் செத்து பண்ணாங்க. அப்போ நான் போன வருஷமே வீடியோவில் பேட்டி கொடுத்துருந்தேன், மூச்சு பயிற்சியை நல்லா பண்ணுங்க, நுரையீரல் சூடாக வச்சுங்க, உங்களுக்கு கொரோனாஸே கிடையாது இல்லையா? இன்னைக்கு என்ன பண்ணுறான், எல்லா விஞ்ஞானியும் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்தான். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னே ஆழ்நிலை பயிற்சி தான் இதுக்கு கொரோனாவுக்கு மருந்து. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மூச்சாகப்பட்டது அந்த நுரையீரலும் ஈரலும் விரிஞ்சி 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 வேலை செய்யும் போது அதனுடைய பம்பிங்கால உடல்ல பிளட்டு சர்க்குலேஷன் ஜீவனம். காற்று கூட போனால் தான் பிளட்டு போகும், இல்லைன்னா பிளட்டு நின்றுடும்.
அப்போது தள்ளிக்கின்னு போகிறது காற்று. அப்போ உன் உடம்புல காற்று சீராக இருந்தால் தான் அது போகும். இந்த பராலிஸ் அப்படின்வாங்க, கை ஊந்து வச்சு கால் ஊந்து, இதனுடைய அடிப்படையை நாங்கள் பிளட்டு சர்க்குலேஷன் இல்லை, காற்று போகல, அதனால் அது விழுந்து செய்கிறது பக்கவாதம். அதனால இந்த பழக்கம் இந்த பாடத்தில் நல்லா முழுமையாக பண்ணுறவனுக்கு இந்த எஃபெக்ட் எல்லாம் வராது, தடுக்கப்படும். ஆனால் அதனால இதெல்லாம் நோயெல்லாம் வராதுங்க. இங்கே வந்தவங்க ஏமாற்றக்கூடாது, அது நமக்கு ஒத்துக்காது. இப்போ இந்து மதங்களில் எப்படி வழிபடுறாங்களோ எல்லா மதங்களுமே அந்த இப்போ முட்டாங்கால் போட்டு கிறிஸ்டினில் ஜெபம் பண்ணுறதாகட்டும், இல்லை நம்ம தோப்புக்காரணம் போடுறதாகட்டும், இல்லை முஸ்லீம், எல்லா மதங்களுமே ஓரளவுக்கு ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது எப்படி பிரிஞ்சுது சாமி? சராசரி மனிதனுடைய நினைவுகள் வேறு, மகான்களினுடைய நினைவுகள் வேறு. இப்போது நீ உலகத்தில் எந்த ஆசிரமத்தை போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த ஆசிரமத்தை சார்ந்த குருமார்களுடைய ஃபோட்டோக்கள் தான் இருக்கும், வேற ஆள்து எங்கேயுமே இருக்காது. நம்ம ஆசிரமத்தில் பார்த்தோன்னா எல்லா மகான் ஃபோட்டோவாக இருக்கும். இதை உலகத்தில் நீ எந்த ஆசிரமத்துலையும் பார்க்க முடியாது. காரணம் ஏன்னா இன்னும் அவனுக்கு கடவுளை பற்றி தெரியல, அதனால் அவனை சார்ந்தவனையே பிடிச்சி நின்றுக்கிறான். எல்லா மகானும் ஒரே பொருளை நோக்கி பயணம் பண்ணான், எல்லாரும் மகான்கள் தான். அதை தான் நம்ம செய்துன்னுக்கிறோம். அப்புறம் இதில் எங்கே வேற்றுமை இருக்குது? அப்போ வேற்றுமை நினைக்கிறான்னா அவனுக்கு இன்னும் முழுமை தெரியலன்னு அர்த்தம். அது அந்த மாதிரி பைபிள் எடுத்தீங்கன்னா ஞானத்தை பற்றி சொல்லிக்கிறார். இவன் செய்கிறது சரியில்லாமல் பண்ணின்னுக்கிறான். காரணம் என்ன? கிறிஸ்துவ மதம்ன்றதே ஒரு ஆடம்பரத்தில் வாழ்ந்துக்கணும். அதுக்கு அடிப்படை ஒன்று இருக்குது. இந்து மதத்தில் என்னன்னா நிறைய உண்மைகள் இருக்குது, ஆனால் மனிதனை கேவலப்படுத்துறான் இந்து மதம். இன்னைக்கு இந்து மதம் 300 வருஷம் ஆண்டான் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை. இந்த 300 வருஷத்தில் இந்த இந்தியாவில் இருந்த இந்துக்கள் யாரும் மாறலை. ஏன்னா எந்த கிருஷ்ணன் ஊடாக போய் நோட்டீஸ் கொடுத்தவங்க கிடையாது வெள்ளைக்காரன். அவன் போவான் சர்ச்சுக்கு, அவன் கும்பிடுவான், அவன் வந்துடுவான். அவனை வரைக்கும் தெய்வ வழிபாடு நடத்தின்னு போவான். அது தெய்வம் இருக்குது இல்லாத அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் இந்த இடையில் போய் வறுமையில் சேர்ந்தான், மரியாதைக்கு போய் சேர்ந்தான் பாரு, அவன் ஊடு ஊடா நோட்டீஸ் கொடுத்து ஊடு ஊடா இவனே கடவுள் கூடவே இருக்கிற மாதிரி போதனை பண்ணுவான். இது ஒரு பொய்யான விஷயங்கள். கடவுள் போதனை உலக போதனை பண்ணு, தப்பு இல்லை. கடவுள் போதனை அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல நீ தெரிஞ்சுக்கின்னு அடுத்த ஒன்று பண்ணு, அதுதான் நீ கரெக்டு. அப்போது இந்த இந்த இந்து மதத்தினுடைய அடிப்படை என்னன்னா, கோவில் அப்படின்னா அங்கே ஜாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது. ஜாதியும் மதமும் அங்கே நின்று போச்சுன்னா தெய்வ வழிபாடு அங்கே இருக்காது. மனித மட்டும்தான் பார்க்கணும். அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா பணக்காரனா ஏழையான்னு பார்க்கக்கூடாது. வீட்டில் பார், உன் குடும்பத்துக்குள்ளே பார், தப்பு இல்லை. ஆனால் ஒரு பொது இடத்துல வந்து உன் ஜாதியோ மதமோ நீ எவ்வளோ உயர்ந்தவனா இருந்தாலும் மனுஷனோட சாவதண்ட போகிற. அப்போது அந்த தெய்வத்தாண்ட நிற்கும் போது மனிதன்றது மட்டும்தான் இருக்கணும். அது இல்லைங்க. அவன் தாழ்ந்த ஜாதிக்காரன் உள்ளே வரக்கூடாது, அவன் பணக்காரன் மூலையில் எடுத்து நிறுத்திக்கலாம், ஏழை வெளியே நிற்கணும். இது கடவுள் இருக்குதா இல்லையான்றதுக்காக கிறிஸ்து மதத்தில் போய் எந்த இந்துவும் சேரலை. மரியாதை கிடைக்கலையே. மனிதன் ஆழது 2 விஷயந்தான். ஒன்று பசி, இன்னொன்று மனுஷனுக்கு மரியாதை. இந்த 2 எங்கே கிடைக்குதோ அங்கே கடவுள் இருக்குதோ இல்லையோ போய் சேருவாங்க. இந்த 2 இங்கே இல்லை இல்லையா? ஒரு கிறிஸ்டினில் செத்து போயிட்டான்னா அவனுக்கு எடுக்க துட்டு இல்லைன்னு சொன்னால் சர்ச்சு போய் எடுத்துது. ஒரு கிறிஸ்டினில் ஒருத்தன் வறுமையில் வாடுறான்னா சர்ச்சை அரிசி கொடுக்குது. இந்த கோயிலில் நீ வந்து கும்பிடணுன்னா 1000 ரூபாய் எடுத்துன்னு வந்தால் கும்பிட முடியும் இல்லை? இதனால் மதம் மாறும். அதனால் நான் கிறிஸ்டின் நினச்சிக்க போகிறேன் கிடையாது. எனக்கு கிறிஸ்டின்னு கிடையாது, இந்துவும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது. நான் மனுஷன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் பணக்காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாது, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போது மதத்தை கும்பிடுறவனுக்கு கடவுள் கிடையாது. அது எந்த மதத்துக்காரனா ஒன்றா இருந்துட்டு போட்டோம். கடவுளை கும்பிடுறவனுக்கு மதமே கிடையாதுயா. அவன் தாயா கடவுள் வழிபாடு நடத்துருவான். மதம் எவனுக்கு இல்லையோ அவன் கடவுள் வழிபாடு நடத்துருவான். மதம் எவனுக்கு தான் கடவுள் வழிபாட்டை விட்டு மத வழிபாடு நடத்துருவான். இதுதான் சாமி வித்தியாசம். நான் அதை தாண்டி போகிறேன் இல்லையா? மலேசியாவிலேருந்து ஒரு முஸ்லீம் நம்ம ஆசிரமம் கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் அனுப்புகிற. இந்து மதம்னு தெரிஞ்சு 10,000 ரூபாய் ஒரு முஸ்லீம் அனுப்புவார? முஸ்லீம் வந்து இங்கே உபதேசம் வாங்குவாரா? கிறிஸ்டின் வந்து இங்கே ஒரு உபதேசம் வாங்குவாரா?
இந்துக்கள் கிறிஸ்துவ கோயிலுக்கு எல்லாரும் போவாங்க, எல்லா கோயிலுக்கும் போவாங்க, வேற்றுமையே கிடையாது. இந்துக்கு கடவுள்னு நினச்சி வழிபடுறவங்க இந்துக்கள் மட்டும்தான், அதில் மாற்றமே கிடையாது. எனக்கு நீ கடவுள்னு சொன்னால் உண்மை கடவுளுன்னு கும்பிடுவோம். ஆனால் அவங்கெல்லாம் கும்பிட மாட்டாங்க. அது ஏன்னா அது ஒரு வட்டத்துக்குள்ளே நிற்கிறது. இதுக்கு இது சுதந்திரமானது. இந்த கடவுள் வழிபாட்டை எந்த மனிதனும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா எந்த ஜாதி கடவுள், எந்த மதம் கடவுள். சரி, கடவுள் வானப்பா, அது காணாத பொருள். கடவுளுக்கு ஜாதி வானா மதமும் வானையா? உயிர் எந்த ஜாதியா? உன் உயிர் எந்த மதையா? உன் உடல் இந்து மதம், உன் உடல் கிறிஸ்து மதம், உன் உடல் முஸ்லீம் மதம், உயிர் எந்த மதம்? இது அறிஞ்சிட்டான்னா அவன் கடவுள் வழிபாட்டில் இருப்பான். இது அறியாதவெல்லாம் மத வழிபாட்டில் இருப்பான். அதாவது சாமி, ஃபேஸ்புக்கில் கிறிஸ்டின்னா அவங்களோட மட்டும் ஷேர் பண்ணுவாங்க, முஸ்லீம் அவங்களோட இது, இந்துக்கள் அவங்களோட இது. இதை மீறி ஒரு கிறிஸ்டினோ இந்துவோ ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா தப்பாக மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க. சாமியோட வீடியோ அதை, ஏன்னா நீங்கள் இந்த பேரை பார்த்தா தெரியும், இப்போ ஜோசப்னு போட்டிருக்கோம். அவங்க வந்து நிறைய சாமியோட வீடியோ மட்டும்தான் எல்லா மதத்துக்கும் கட் பண்ணி ஷேர். நான் மதத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்லை. ஏன்னா மதத்துக்கு கட்டுப்பட்டவெல்லாம் அன்னகவர் கட்டிப்பான், அன்னகவராத்தினா தங்க கவர் கட்டிப்பான், கழுத்தில் ஒருத்தன் கிறிஸ்டின் தான் சிலுவை போட்டுப்பான், இந்துவாக இருந்ததுன்னா வேறு போட்டுப்பான். இந்த சின்னங்களை வச்சுப்பாங்க. நான் எந்த சின்னத்துக்கும் அடிமையானவன் இல்லை, கடவுளுக்கு மட்டும் நான் அடிமையானவன். கடவுள்ன்றது எதுன்னா பிறந்து இறக்கிறவன் கடவுளே கிடையாது. அது எவனா இருக்கட்டும், பிறப்பு இறப்பு இல்லாதவன் தான் இறைவன், அவனை வழிபடுறவன் நான். அப்படி இருக்கிறப்ப ஒன்றே ஒன்று சாமி, என்னோட வாழ்க்கையில் நடந்தது. அதாவது நான் வந்து அதான் உங்களோட ஸ்பீச்செல்லாம் கேட்குறதுக்கு முன்னாலே நான் அதில் ஒரு சின்னதாக ஏதோ 1% நானாக உணர்ந்துருக்கிறேன். எனக்கு ஏதோ புரிஞ்சிருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் நல்லா சாமி கும்பிட்றவங்க. நான் சொல்லுவேன், சாமிகிட்ட போயிட்டு இதை கேளும்பாங்க, உனக்கு என்ன வேணும், நான் சினிமாவில் ஜெயிக்கணும். அதெல்லாம் முடியாது. நான் இந்த ரஜினிகாந்த் ரசிகன் மாதிரி எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கணும்னு கும்பிட்டு அப்படியே போயிடுவேன். இப்போ வந்து ஒரு நாள் சிவன் கோயிலில், வடபழனி சிவன் கோயிலில் சாமியை கும்பிட்டு சுற்றி வர்றேன். புத்து கோயில்கிட்ட கும்பிட்டுட்டு அப்படி நடந்து போகும்போது எனக்கு கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்கேன், ஏதோ பாம்பு துரத்துதுன்னு எனக்கா ஒரு உணர்வு சாமி. பயந்து திரும்பி பார்த்துட்டு என்ன இப்படி யோசிக்கிறோன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா ஒரு 1 hour கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, டே ஜாதகம் பார்த்தேன்டா, உனக்கு வந்து அஷ்டமத்து சனி ஆரம்பிக்குது, ஏதோ நாங்கள் இந்த இது இருக்குது, நீ சொன்னால் கேட்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 பாம்பு கோயிலில் போய் பால் ஊற்றுன்றாங்க. ராவு காலத்தில் போய் கும்பிட்டுன்னாங்க. நான் இருந்துட்டு, அம்மா அப்படியே நீங்கள் சொல்கிறத செய்கிறம்மா, இப்படி ஒன்று நான் கோயிலில் போய் ஒரு 12 மணிக்கோ 11 மணிக்கோ சாமி கும்பிட்டு வரேன், இப்படி ஒன்று யோசிச்சம்மா நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் அதையும் செஞ்சேன். அதுக்கப்புறமும் என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிச்சு தான் முடித்தேன். அஷ்டமத்து சனியோட பவரை அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அது உண்மையில் அதுக்கு முன்னாடிலாம் அப்படி ஒன்று கிடையாதுன்னு நானாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அஷ்டமத்து சனின்றது ஒன்று இருக்குது, அந்த ஜாதகங்கள் எல்லாமே இப்போ உண்மை தானே சார்? அஷ்டம சனி அப்படின்றது விதி அப்படின்றது. அஷ்டம சனின்னா விதி, விதின்னா அஷ்டம சனி. அப்போது இந்த விதின்றது எது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். வீன்னா காற்று, தீன்னா நெருப்பு, இந்த இடைகளை பெண்களை தான் விதி. இதுதான் அஷ்டம சனி. ஒரு நேரம் மூச்சு நல்லா ஓடும்போது, உனக்கு சாதகமாக ஓடும்போது போய் ஒருத்தங்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கட்டினா பட்டுன்னு கொடுப்போம். இது உனக்கு பாதகமாக போகும்போது ஒரு டீக்கு போய் கேட்டீங்கன்னாலும் கிடைக்காது. அப்போது உனக்கு நன்மையும் தீமையும் தரக்கூடியது இந்த மூச்சு. இந்த மூச்சு உள்ளுக்குள்ளே அடங்கி போச்சுன்னா எல்லாமே நன்மை தான். அங்கே அஷ்டம சனிக்கு வேலையே இல்லையா? ஆனால் இது அடங்காத வரைக்கும் மனத்தினுடைய கற்பனை எல்லாத்துலேயும் பயப்படதான் செய்யும். எல்லாத்தையும் இது எனக்கு நடக்குது, இது எனக்கு நடக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கலைங்க. அவங்களுக்கு நடந்தது அது பெருசாகுது, அவங்களோட பயங்கரமாக நடக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் உங்களோட மனுஷனுடைய, அதனால தானே நான் சொல்லியிருக்கிறேன், அன்பு தான் சிவம், மனம்தான் குரு. நான் கூட குரு இல்லை, நான் ஒரு வழிபோக்கன் தான் அப்படின்னு சொல்லி. அதனால் உங்களுடைய மனம் இது இருக்குது. இப்போ பேய் படம் எடுத்தீங்களா, பேயின்னு ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா இருக்குது, பேயின்றது ஒன்று இல்லைன்னு நினச்சிட்டா அது இல்லை. அப்போது இந்த இருக்குதுன்றதுக்கும் இல்லைன்றதுக்கும் காரணமான பொருள் உங்கள் மனம். இந்த மனம் எதை விரும்புதோ, நான் செய்யறதெல்லாம் சரிப்பா அப்படின்னு நினச்சிட்டா செய்ய போகிறீங்க. இல்லைங்க நான் செய்யறதுல ஏதோ தவறு இருக்குதுங்கன்னா அதை விட்டு விலக போகிறீங்க. அப்போது எந்த செயலுக்கும் முடிவு எடுக்கிற உரிமை உங்கள் மனத்துக்கு உண்டு. 1000 பேர் சொன்னாங்களும் உங்கள் மனம் ஏற்றுக்குச்சுன்னா அதையே தான் செய்வீங்க. அதனால் மனம்தான் குருவு. நல்லதே செய்யுங்க,
நல்ல முறையில் வளரணும். வளர்றது பெரிய ஏன் அடையாளம் கண்டுபிடிக்கும் பாரு. இப்போ உங்கள் தாத்தாவை பற்றி வீட்டில் சொல்லிக்கினே இருக்கிறாங்க, உங்கள் தாத்தாவை அடையாளம் எப்படி கண்டுபிடிப்பேன்? அவ்வளோதான். இங்கே சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துட்டு போ, கண்டுபிடிக்க முடியாது. நீ ஞானி ஆணைனா கண்டுபிடிக்கலாம். நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், சாமி நான் அந்த சமாதிக்கு போனேன், இந்த சமாதிக்கு போனேன். நீ எந்த சமாதிக்கு போனாலும் நீயாக தான் இருப்ப. ஏன்னா சமாதியானவன் மகான். அவன் உன் உருவத்தை பார்க்குறவன் இல்லை, உன்னுடைய உயிரையும் உன்னுடைய ஆன்மாவையும் பார்க்குறவன். அந்த வழி தெரிஞ்சு போனீங்கன்னா அவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அந்த வழி தெரியாத நீ கோயிலுக்கு போகிற மாதிரி அங்கேயும் போனீங்கன்னா நீ இருக்கிற மாதிரி தான் இருப்ப. அதனால் ஞானியை பற்றி அறியணும்னா நீ ஞானி ஆணைன்னு அறியலாம். நீ அஞ்ஞானியாக இருக்கிற வரைக்கும் ஞானியை பற்றி அறிய முடியாது. புரியுதா? சொல்லுமா. தசரதன் இருக்காங்க, தசரதன் ராஜா, அவருக்கு 3 வைஃப் இல்லையா? ஆமா. அவருடைய மகன் ராமருக்கு ஒரு வைஃப் மட்டும்தான். ஒரு வைஃபுக்கு ஒரு மகன், ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புள்ளம்மா. ஆமா. அவர் தசரத ராஜா வந்துட்டு நிறைய மனைவிகள் வைத்திருந்த மாதிரி. அவர் ஒரு மனைவி கூட வச்சிடல, 3 மனைவி தான். 3 மனைவிக்கு 4 பிள்ளைங்க தான். அதுதான் நிஜம், மீதி எல்லாம் கற்பனை. ராமருக்கு ஒரு மனைவி தான், லட்சுமணனுக்கு ஒரு மனைவி தான், எல்லாருக்கும் ஒரு மனைவி தான். எங்கள் அப்பா 60,000 வச்சுருந்தாரு, நான் ஒரு 30,000 வச்சுக்கணும்னு வச்சுக்கல இல்லையா? இதெல்லாம் கற்பனை, நிஜம் கிடையாது. ஒழுக்கத்தை இந்த கதைகள் மூலியமாக நமக்கு என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நம்ம எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதைகள் அமைஞ்சதை தவிர அந்த கதைகள்லாம் நிஜம் கிடையாது. அதனால் அவருக்கு 60,000 பொண்டாட்டி அவர் வச்சுருந்தா, நான் குறைஞ்சது ஒரு 10,000 வச்சுருப்பேன் ரயில்வே வேலை செய்தால இல்லை, 60,000 வச்சுருந்தார. அதனால் அந்த மாதிரி கற்பனை எல்லாம் கிடையாதுமா, அதெல்லாம் கற்பனை கதைகள். நிஜம் ஒருவனுக்கு ஒருத்தி, அதான் நிஜம் இல்லையா? ராவணன் ரொம்ப பொல்லாதவர் இல்லை, ராமரை விட்டுடு, அவர் கடவுள், அவர் ஒழுக்கமானவர். ராவணன் ரொம்ப பொல்லாதவர், எல்லாரும் அவனை கண்டா பயப்படுவாங்க. ஆனால் ஒன்றுத்துக்கும் உதவாத தசரதன் 60,000 பொண்டாட்டி வச்சுருந்தாருன்னா உலகமே பார்த்தா பயப்படுற அளவுக்கு இந்த ராவணனுக்கு எத்தனை 1000 பொண்டாட்டி இருக்கணும் சொல்லுமா? ஒரே ஒரு பொண்டாட்டி மண்டோதரி இல்லையா? அதனால் இதெல்லாம் கதைகள், புனையப்பட்ட கதைகள், நிஜம் கிடையாது. அதனால் அந்த கதைக்குள்ளே நம்ம கற்பனையாக நம்ம வாழ்க்கையை ஆக்கிக்கூடாது. நிஜத்தை மட்டும் எடுத்துங்க, பொய்யை தூக்கி வெளியே போட்டுடுங்க, அதான் நம்ம வாழ்க்கைக்கு உதவும். சொல்லுமா. முடிஞ்சுதா? முடிஞ்சிடுச்சாம்மா? இந்த மனிதனுடைய மனம் இந்த பூலோகத்து மேலேயே இருக்குது, கடவுள் மேலே வரமாட்டேங்குது. அதனால் சிவவாய்க்கர் சொல்கிறாரு, இது எப்படி மயங்குறோம் நம்ம அப்படின்றது சொல்கிறாரு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் ஆறு போல். காட்டில் போய் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னு சொன்னால் ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆட்டுக்குட்டியை வைக்கணும். ஆட்டுக்குட்டி கையாங்கையான்னு கற்றுச்சுன்னா எங்கேயோ காட்டில் மறைஞ்சிங்கிற வேங்கை வந்துடும் இல்லை? வேங்கைனா சிறுத்தை சேர்ந்துடும். புலி இல்லை, புலி வேறு வேங்கை வேறு. வேங்கைன்றது சிறுத்தை, புள்ளியாக இருக்குது, அது பட்டையாக இருக்குது புலி. அதனால் அந்த மாதிரி என்னை இந்த உலகம் பிடிச்சிடக்கூடாது, ஆட்டை காட்டி வேங்கையை பிடிச்ச மாதிரி என்னை பிடிச்சிடக்கூடாதுன்றார் சிவவாய்க்கர். அதனால் சொல்கிறாரு, ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ. இந்த உலகத்தை காட்டி என்னுடைய அறிவு மயங்கி போகலாமா? போகக்கூடாது. நான் அறிவாளியாகவே வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேணுமே. மனம் என்ற மத யானையை இறைவன் கொன்னுட்டு வழியை காட்டினான் இறைவன் அடையிறதுக்கு. அந்த மத யானை செத்ததால் இறைவனுடைய காட்டின வழியில் பயணம் பண்ணுறானா. ஆனால் நான் இங்கே இருக்கிறதெல்லாம் என் வீடு நினச்சின்னு இருந்தேன், இதெல்லாம் என் வீடு இல்லை, என்னுடைய சொந்த வீட்டை காட்டு, இறைவன் இருக்கிற வீடு எனக்கு சொந்த வீடு, அதை காட்டு இறைவான்னு கேட்கு.
அப்போது இந்த மனிதனுடைய மனம் உலகத்து மேலே தாவும்போது இறைவனை மறந்துடுறான், அவனுடைய சொந்த வீட்டை மறந்துடுறான் இல்லையா? அதனால் அதை போகணும். சொல்கிறான், தூய்மை தூய்மை என்று அவர் கேட்டார், தீட்டு தீட்டுன்னு சொல்கிறாங்களே. அதனால் சொல்கிறான், தூய்மை தூய்மை என்று துவண்டலையும் ஏழைகள், தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம், ஆமை போல் மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுறி தூய்மையும் திரண்டு உருண்டு சொற்குருக்கள் ஆச்சே. ஒரு பொம்பளையை என் கூட என் பொண்டாட்டியை வச்சுக்கின்னு ஐயோ அது தீட்டுங்க இது தீட்டுங்கன்னுட்டு எப்படி? ஆமாம், தண்ணியில் முழுகிற மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட மொழி வந்து நான் தான் மந்திரம் சொல்லின்னுக்கிறேன். அப்புறம் தீட்டு எங்கே போகும் இல்லையா? இதெல்லாம் ஏமாத்துகிற விஷயம் இல்லை. இதனால தான் இப்படி எல்லாமா பேசிக்கிறேன் நான். அதனால் தீட்டுன்ற பொருள் உடல், ஆன்மா தீட்டு கிடையாது, உயிர் தீட்டு கிடையாது, ஜீவன் தீட்டு கிடையாது. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளு மீன், நெருப்பும் நீரும் மும்முலே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. கடவுள் உனக்குள்ளகிறான்டா, ஊரெல்லாம் சுற்றிட்டு அங்கே குளிச்சேன் இங்கே குளிச்சேன் அங்கே கடவுளை தேடன்னு தேடாத, உனக்குள்ளே தேடுறா, சுருக்கமான சோதிக்குள்ளே நீ போய் கலந்துடோடான்ற இல்லையா? பாம்பாட்டி சொல்கிறான், ஏம்மா மூச்சு மனிதனுக்கு முன்பக்கம் போய்கின்னுக்குது, இது பின்பக்கம் போகணும். பின்பக்கம் போனால் என்ன ஆகும் அப்படின்னா, கீழகிற விந்துவை மேலே தூக்கின்னு போகும். கீழகிற விந்து சக்தி, மேலகிற நாதம் சிவம். அப்போது சக்தியும் நாதமும் சேர்ந்ததுன்னு சொன்னால், ரெண்டும் சேர்றதுக்கு நீ புள்ள காரணமாக இருந்தீன்னா ரெண்டும் சேர்ந்தால் உன்னை ரோட்டில் விடுமா? அதனால் உன்னை தனக்குள்ளே அணைக்கும் போது அதாண்டா முக்தி மோட்சம் அப்படின்றோம். அதனால் சொல்கிறாரு, மூல நாடி தண்ணிலே முளைத்தெழுந்த சோதியை 4 நாழி உம்முள்ளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆலமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மையே. கடவுள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாருமா. சொல்லுமா, மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து கால தூத சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்று உண்மை கண்டும் மாறவில்லையே. வந்து இடித்த உடனே மாடு மாளிகை பொண்டாட்டிக்கு இது கட்டுறான் அது கட்டுற பிள்ளைங்களுக்கு இதை சேர்த்து வைக்கிறியே. ஆனால் தூதருங்க வந்து இடிக்கும்போது உடலை கீழே விழுந்து உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சு போகிறத பார்த்துன்னு இருந்தோம், இனியும் திரும்பவும் அதையே செய்துன்னுக்கிறீங்களே, மாற மாட்டேன்றீங்களே அப்படின்ற இல்லையா? இதெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் சொன்னேன் இல்லை, நான் சொன்னேன்னா இல்லையம்மா? ஆமாம், எல்லாம் சொல்லிட்டேன்.